திருச்சிற்றம்பலம். அண்ணாமலை மன்னா போற்றி, நம்பி ஆரூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. இந்த பதிவில் திரு முருகாற்றுப்படை பற்றி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, கந்தசஷ்டி விரதம் இருக்கிறப்ப 6 படை வீடுக்கான கந்தசஷ்டி கவசம் படிப்பாங்க. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் இதெல்லாம் படிப்பாங்க. இதில் திரு முருகாற்றுப்படையும் நாம் படிக்கலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இது முருகன் மேலே பாடப்பட்ட ஒரு பாடல். நக்கீரர் அவர்கள் பாடி அருளி செய்திருப்பார். அது இல்லாமல் 10 பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 10 பாட்டு வகையில் முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது எதுனா இந்த திருமுருகாற்றுப்படை. இதை பாடியவர் யார் அப்படின்னா, மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். பாடப்பட்டவன் யார் அப்படின்னா, முருகப்பெருமான். திணை பாடான் திணை, ஆற்றுப்படை துறை, பாவகை ஆசிரியப்பால இருக்கு. பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா 317 இது 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்ட ஒரு பாடல் உண்டு. 11ஆம் திருமுறையில் நிறைய இருக்குது. அதில் திருமுருகாற்றுப்படையும் ஒன்று. இது பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய பெயர் யாருன்னா கீரன் என்பது தான் இவருடைய பெயர். இது அதே மாதிரி இது கடைச்சங்க நூல்களில் ஒன்று என்பது மரபு வழி வந்த செய்தியாக இருக்கிறது. இது பிற்காலத்தில் எழுந்த நூல் என்று கருதுவதும் உண்டு. எனினும் ஆய்வறிஞர்களால் பெரும்பாலானோருடைய கருத்து என்ன அப்படின்னா, இது சங்க நூல் என்பதே ஆகும். ஆற்றுப்படுத்தல் என்னும் சொல் வழிப்படுத்தல் என்னும் பொருள்படும். முருகாற்றுப்படை அப்படின்னும் போது வீடு பெறுவதற்கு பக்குவமடைந்த ஒருவனை வீடு பெற்ற ஒருவன் வழிப்படுத்துவது என பொருள்படும் என்பது நச்சினார்க்கினியர் கூற்று. நம்ம யாராவது ஒருத்தவங்களை வழி நடத்தணும் அப்படின்னா, முதல்ல நம்ம அந்த வழி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்து இன்னொருத்தவங்க அதில் நம்ம நடத்தி கூட்டிகிட்டு போக முடியும். அப்படிங்கிற மாதிரி வீடு பேறு பெறுவதற்கு முருகனால் முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. திருமுருகாற்றுப்படை 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றையும் பாராட்டுவதாக அமைந்துள்ளது. இவற்றில் முதல் பகுதியில் திருப்பரங்குன்றமும், 2ஆம் பகுதியில் திருச்சீரலைவாயும் அதாவது திருச்செந்தூரும், 3வது 4ஆம் 5ஆம் 6ஆம் பகுதியில் முறையே திரு ஆவினன்குடி என்ற பழனி, திரு வேரகம் என்ற சுவாமிமலை, குன்றுதோர் ஆடல் என்ற திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை ஆகிய படைவீடுகளும் பேசப்படுகின்றன.